ரோஷ்மி ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்தான். அவங்க அப்பா அப்படியே வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா மட்டும் இருந்தாங்க. ரோஷ்னி அந்த ஊர்ல இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல 3வது படிச்சிட்டு இருந்தா. ஸ்கூல்ல ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அவ டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணுனா. அதுல 2 காஞ்ச சப்பாத்தி இருந்துச்சு. சைடுல கொஞ்சம் உப்பு இருந்துச்சு. அதுக்குள்ள ஊறுகாயும் இல்ல, பொரியலும் இல்ல. இத பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, திருப்பி இந்த காஞ்ச சப்பாத்தியா? இந்த உப்பும் சப்பாத்தியும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ரோஷ்னியோட ஃப்ரெண்டு காஜல் அங்க வந்தா. ஹே ரோஷ்னி, இங்க பாரு, குர்குரே சாப்பிடுறியா? குர்குரேயா? அது என்னது? ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு, இந்த மாதிரி சாப்பிட்டே இருக்க மாட்ட. சூப்பரா இருக்கும். இந்த சாப்பிட்டு பாரு, எங்க அப்பா ஸ்கூலுக்கு வரப்ப கடையில இருந்து வாங்கி கொடுத்தாரு. காஜல் அவளுக்கு குர்குரே சாப்பிட கொடுத்தா. இத சாப்பிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் குர்குரே தான் கொடுத்தா. ஆனா அவளுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதனால அவ அந்த காஞ்ச சப்பாத்தியை எடுத்துட்டு அதுக்குள்ள குர்குரேயை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரோஷ்னி அந்த சப்பாத்தியை வச்சு குர்குரேவோட சாப்பிட்டதும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ், ரொம்ப நல்லா இருக்குடி. இங்க பாரு காஜல், இன்னும் கொஞ்சம் கூடேண்டி. சரி இந்தா. ரோஷ்னி இன்னொரு சப்பாத்தி இருந்ததை பார்த்து அது கூட வச்சு சாப்பிட்டா. என்னன்னா, ரோஷ்னி குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம். காய்கறியோட ரேட்டு அதிகமா இருந்துச்சு. அவங்களுக்கு அவ்வளோ வசதி இல்ல காய்கறி சமைச்சு சாப்பிட்றதுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்ல காஜல் குர்குரே எடுத்துட்டு வந்தா. இந்த தடவை ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே ரோஷ்னி கொடுத்துட்டா. அந்த நாள் ரோஷ்னி தலையில ஏதோ ஒரு ஐடியா வந்துச்சு. அவ கொஞ்சம் குர்குரே சாப்பிட்டு மீதிய வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. சாயங்காலம் அவங்க அம்மா மாவு பிசைஞ்சிட்டு இருக்கப்ப அவ வேணும்னே அந்த குர்குரேவை மாவுக்குள்ள போட்டுட்டா. என்னம்மா நீ போட்டது? இப்ப வீட்ல ரேஷனே இல்ல. இந்த மாவுல நீ என்ன போட்டிருக்க? அம்மா, இது குர்குரேம்மா. இந்த மாவுல மிக்ஸ் பண்ணி இத ரோலா போட்டுடுங்கம்மா. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இத விட்டா வேற வழி என்ன? இந்த மாவை தூக்கி எறியணும்னு நினைக்கிறேன். ரோஷ்னியோட அம்மா ஹேமலதா அந்த மாவை அப்படியே பிசைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த குர்குரே சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்பவும் அழகா இருந்துச்சு. ரோஷ்னிக்கு அந்த குர்குரே ரொட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வீட்ல எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இப்படியே டைம் ஓடிருச்சு. இப்ப ரோஷ்னிக்கு 20 வயசு. அவங்க வீட்ல அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்த பிராகுன்னு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிராகு ஒரு ஃபேக்டரியில செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், மருமகளே, நீ உன் ரூம்ல என்னமா பண்ற? இங்க வா, உன் சடங்கெல்லாம் முடிச்சிட்டு போ, சரியா? உனக்கு என்ன தெரியுதோ அதை போய் பண்ணுமா. சரிம்மா, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ரோஷ்னி அவ பெட்டியை திறந்து 2 குர்குரே பாக்கெட்டை எடுத்துட்டு வந்தா. அதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பராக் சொன்னா, ரோஷினி, நீ உன்னுடைய முதல் சமையல்ல குர்குரேவை செஞ்சு கொடுத்தியா? நீங்க சும்மா இருங்க. ஃபர்ஸ்ட் நான் சமைக்கிறதுக்கு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். அப்புறம் அம்மா சொன்னாங்கல்ல, என்ன தெரியுதோ அதை பண்ணுன்னு. அதுக்கப்புறம் ரோஷ்னி கிச்சனுக்குள்ள போறா. அந்த குர்குரேவை உடைச்சு தூள் தூளா ஆக்கிட்டா. தவால குர்குரே ரொட்டி செஞ்சுட்டா. அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணுனா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மாமியாரோட அம்மா கூட அதே வீட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு கூட குர்குரே சப்பாத்தியும் ஆலு பொரியலும் கொடுத்தா. அட, இங்க பாருமா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் ஃபர்ஸ்ட் சமைக்கிறத நல்லாதான் செய்வாங்க. அந்த குர்குரே சப்பாத்தி எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. அப்படியே டைம் ஆக ஆக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஷ்னி கன்சீவ் ஆயிட்டா. 9 மாசம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தான். குழந்தை பிறந்த சந்தோஷத்துல எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க சந்தோஷத்துல ஏதோ கண்ணு பட்டுருச்சு. ஒரு நாள் சாயங்காலம் பராக் ஃபேக்டரியில வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப 2 திருடங்க உள்ள வந்துட்டாங்க. ஆனா பிராக் அவங்கள தடுத்து நிறுத்திட்டான். அதனால சண்டை ஆயிடுச்சு. திருடங்க கத்தியால அவனை குத்திட்டாங்க. அங்க இன்னொரு செக்யூரிட்டி போலீஸ சீக்கிரமா வர சொல்லி கூப்பிட்டான். போலீஸ் திருடங்களை புடிச்சிட்டாங்க. பராக உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அங்க பிராகுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. டாக்டர் அவனை பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாரு. இப்ப நாங்க என்ன பண்றது? இப்ப வீட்டு குடும்பத்தை எப்படி பாக்குறது? அம்மா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா மார்க்கெட்ல குர்குரே போட்டு சப்பாத்தி விற்கவா? எனக்கு நல்லா தெரியும் நான் செய்யற குர்குரே சப்பாத்தி பிடிக்கும்னு. ஆனா ரோஷினி, இதுக்கெல்லாம் நமக்கு காசு எப்படி வந்தது? உனக்கு தான் தெரியும்ல, நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. நம்மளால எப்படி இதை பண்ண முடியும்? அப்ப அங்க ஃபேக்டரி மேனேஜர் வந்தாரு. ஜான், உயிரை வச்சு உன் முதலாளியை காப்பாத்துறதுக்காக அந்த திருடுங்க கூட பிரச்சனை பண்ணிருக்க. உன்னுடைய கடமையை நீ சரியா செஞ்சிருக்க. அதனாலதான் ஓனர் உனக்காக இந்த 10 லட்சம் ரூபாவை கொடுத்திருக்காரு. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க.
மறுநாள் கொஞ்சம் பணத்துல ரோஷினி எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தா. அங்க வண்டி போட்டு குர்குரே சப்பாத்தி செஞ்சா. ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், புதினா சட்னி செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டா. அவ கடைக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. அந்த ஊர்ல மட்டும் இல்லாம வேற ஊர்ல இருந்து வந்து சாப்பிட்டாங்க. ஆமா, இந்த சுவையான ரோட்டியுடைய முக்கியத்துவம் என்ன? இத சாப்பிட எதுக்காக அவ்வளோ பேர் இஷ்டப்படுறாங்க? எனக்கும் இத கொடுக்குறீங்களா? ஆமா, ஒரு பிளேட் எவ்வளோ? அண்ணா, ஒரு பிளேட் 20 ரூபா. அட பாருடா, இவ்ளோ கம்மியா? எனக்கு ஒரு பிளேட்டை கொடுங்க. அங்க வந்த ஒருத்தன் குர்குரே சப்பாத்திய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனால அந்த டேஸ்ட்டை மறக்க முடியல. அந்த வண்டிக்கிட்ட யார் யார் வராங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டே இருந்தாங்க. இப்போ ரோஷினிக்கு நல்ல வருமானம் வந்துச்சு. 4 மாசம் கழிச்சு பிராகு நல்லா சரியாயிட்டான். அவனும் செக்யூரிட்டி வேலையை விட்டுட்டான். இப்போ ரோஷினி கூட அவனும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுனான். அதுக்கப்புறம் நல்லா பணம் சம்பாரிச்சாங்க. நூப்பூர் கிராமத்துல இருந்த சீமா அங்குவும் அக்கா தம்பியா இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அனாதைங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் குப்பை பொறுக்கிற வேலை செய்வாங்க. அக்கா, ரொம்ப நாள் ஆச்சு நல்லதா சாப்பிட்டு. இன்னைக்கு நல்லதா கிடைக்குமா? என்ன, அவ்வளவுதானா? என் கூட வா. 2 பேரும் கல்லு ஸ்வீட் கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கா. இதே மாதிரி தினமும் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லடா, டெய்லி நம்ம இந்த மாதிரி காஸ்ட்லி சாப்பாடு சாப்பிட முடியாது. எங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுல சந்தோஷமா இருக்க கத்துக்கோ. கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்துல புயல் வந்தது. அவங்க குடிசை விழுந்து போச்சு. அவங்க பொருள் எல்லாம் பாழா போச்சு. அக்கா, நீ அழுவாத. நாம சேட்டுக்கிட்ட போய் சொல்லலாம். அவர் நமக்கு ஏதாவது உதவி செய்வாரு. அந்த சிடுமூஞ்சி சேட்டா, அவ பேராசை புடிச்சவன்டா. அவ எங்களுக்கு என்ன உதவி பண்ண போறான்? அக்கா, ஒரு வாட்டி போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி பார்க்கலாம். அந்த சேட் ரொம்ப பேராசை பிடிச்சவ. எப்பவும் கம்மியாதான் பொருளுக்கு பணம் கொடுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட்டு வீட்டுக்கு போனாங்க. சீமா சேட்டுக்கு சொன்னா, சேட்டன கொஞ்சம் பணம் வேணும், சாப்பிடணும். மழையில எங்க வீடெல்லாம் பாலாயிடுச்சு. சீக்கிரமாவே எப்படியாவது உங்க பணத்தை திருப்பிடுறோம். அப்போ சேட்டோட பொண்டாட்டி உருமிளா அங்க வரா. உருமிளா ரொம்ப கெட்டவா. பணம் மரத்துல காய்க்கமா? சேட்டம்மா, நீங்க சொன்னதை நான் செய்யற. சின்ன தம்பிய கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன்? உங்க கடைக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நாங்க தங்கிக்கிறோம். சரிம்மா, தங்கு. ஆனா கடை முன்னாடியே வந்து எங்க கொட்டாயில தங்கு. ஆனா அதுக்கு பதிலா நீ வீட்டு வேலை செய்யணும். தங்க இடோட 2 வேளை சாப்பாடு கூட கொடுக்கற உனக்கு, சரியா? சரிம்மா, எனக்கு சம்மதம். மழை காலமா இருந்தது. அக்காவும் தம்பியும் வீட்ல இருந்த கொட்டாயில ஒரு பாய் விரிச்சு படுப்பாங்க. அடுத்த நாள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு குப்பை பொறுக்க போவாங்க. அக்கா, சேட்டு வீட்ல ஏதோ சமைக்கிறாங்க. நல்ல வாசனை வருது. கச்சோரி செய்யற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கச்சோரி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் யோசிக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிட்டா திரும்பவும் குடிசை கட்டிக்கலான்னு. அப்போ உங்க அக்கா, என் கையால உனக்கு கச்சோடி பட்டி குடுக்கறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உருமிளா பழைய சாப்பாடை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குடுக்கறா. சேட்டம்மா, நீங்க கச்சோரி பண்ணீங்களா? அங்கு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தா. அவனுக்கு ரொம்ப ஆசை. வாய் மூடு, இது பணக்கார சாப்பாடு. உன்ன மாதிரி பிக்காரிக்கு இல்ல. வாய மூடிக்கிட்டு குடுத்தத சாப்பிடு. 4 மணிக்கு எந்திரிச்சு மாட்டுக்கு புல்லு வைக்கணும் நீங்க. சேட்டம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சீமா அங்குக்கு பழைய சாப்பாடு பார்த்து ரொம்ப அழுக வந்தது. சீமா அங்குக்கு சொன்னா, நீ அழாத தம்பி, நான் உனக்கு சீக்கிரம் கச்சோரி பண்ணி தர, சரியா? நாள் பூரா வேலை பண்ணி சோர்ந்ததால கெட்ட சாப்பாடை சாப்பிட்டு கொட்டாயில படுத்தாங்க. அடுத்த நாள் வீட்டு வேலை பண்ணி குப்பை வேற போனப்போ அங்கு அங்க என்னவோ மின்னறத பார்த்தா. அக்கா, இங்க வா. அங்க என்ன இருக்குன்னு பாரு. சீமா வெளியே எடுத்து பார்த்தா அது அழகான கடாயா இருந்தது. இந்த கடாய் எங்களுக்கு எப்படி உதவும்? மார்க்கெட்ல வித்தா பணம் கிடைக்கும். ஆனா இல்ல, இத நாங்க விற்க கூடாது. எங்க குடிசை சரியானதும் இதுல என் தம்பிக்கு கச்சோரி பண்ணி குடுக்கற. அவங்க 2 பேரும் அத கொட்டாய்க்கு கொண்டு வந்தாங்க. கையில கடாய வச்சுக்கிட்டு சீமா அங்குக்கு சொல்றா, ஒரு நாள் நான் அங்குக்காக இதுல கச்சோரி பண்ணி குடுக்கறேன். அக்கா, எனக்கு இப்ப கூட கச்சோரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அக்கா, இந்த கடாய் மாயமா மாறி இது ஃபுல்லா கச்சோரி வரணும். அவ அப்படி சொன்னதோ கடாய் கச்சோரியில ரொம்பிடுச்சு. அக்கா தம்பி 2 பேருக்கும் இத பார்த்து ஆச்சரியமானது. அப்படின்னா இது ஒரு மாயக்கடாயி, அதனாலதான் இது மின்னுது. நான் மறுபடியும் சொல்றேன், ஏதாவது மாயமாயி இந்த கடாய் ஸ்வீட்டுல ரொம்பணும்.
உடனே அந்த கடாய் ஸ்வீட்ல ரொம்பிடுச்சு. அக்கா இதுல நிஜமான ஸ்வீட்ஸ் வந்துருச்சு. இனிமேல் என்னால காத்திருக்க முடியாது. சேட்டும் அவங்களுடைய மனைவியும் தூங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா, நம்ம சாப்பிட்டுறலாம். அவங்க 2 பேரும் சேட்டம்மா கொடுத்த சாப்பாட மாட்டுக்கு வச்சுட்டு வயிறால பலகாரம் சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த கடாய கொட்டாயில ஒளிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு எப்போ பசிக்குமோ அப்போ கடாய் கிட்ட வேண்டிய சாப்பாட கேட்பாங்க. சேட்டம்மா குடுக்கற கெட்டு போன சாப்பாட மாட்டுக்கு போடுவாங்க. அடுத்த நாள் அவங்க ஆரோக்கியத்தை பத்தி சேட்டம்மா சேட்டுக்கிட்ட பேசுறாங்க. இவங்க 2 பேருக்கு நான் கெட்டு போன சாப்பாடு குடுக்கறேன். ஆனாலும் அவங்க உடம்புக்கு ஒண்ணுமே ஆகல. நாளாக 2 பேரும் ஆரோக்கியமா இருக்காங்க. ஆ, நல்லா சொன்னமா நீ. நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் நல்லா குண்டா இருக்காங்களே. என்ன இருக்கும்? பேப்பர் பொறுக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது புதையல் கிடைச்சிருச்சா? உடனே நீ அவங்க மேல ஒரு கண்ணு வை. அதுக்கப்புறம் சேட்டம்மா அவங்க மேல கண்ணு வைக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு அவங்க மந்திர கடாய் பத்தி தெரிய வந்தது. தம்பி, என்ன வேணுமோ இந்த மந்திர கடாய் கிட்ட கேளு. ஏதாவது ஒரு மாயம் நடந்து இந்த கடாய் முழுக்க மேகி வரணும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கடாய் மேகியில நிரம்பியது. அக்கா தம்பி 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அப்படியா? இதுதான் அந்த மந்திர கடாயா? இந்த பரதேசிங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது. இத நான் எடுத்துக்கிறேன். அடுத்த நாள் வாய்ப்பு கிடைச்சதும் சேட்டம்மா கடாய திருடுறா. பாருங்க, இதுதான் அவங்க ஆரோக்கியத்து ரகசியம். இந்த மாய கடாய நான் திருடிட்டேன். பாருங்க, உங்களுக்காக சூடான பலகாரம் வரும். ஏ மாய கடாய், உன் மாயத்தை காட்டு. எங்களுக்கு பிரியாணி கொண்டு வா. அடடா, இது சூப்பரா இருக்கே. இனிமே உனக்கு சமையல் செய்ய வேண்டிய வேலையே இருக்காது போல. இனிமே உனக்கு கஷ்டமும் இருக்காது. ரேஷன் வாங்குற பணமும் மிச்சம். உண்மையிலேயே அந்த பிரியாணி செம்மையா இருந்தது. இப்போ சுட சுட பால் கிடைச்சதுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். எடுத்துக்கோங்க இப்பவே. ஏ மந்திர கடாய், சீக்கிரமா சூடான பால் கொண்டு வா. சூடான பாலை பார்த்து சேட்டம்மா சொன்னா, ஏ மந்திர கடாய், எங்க வீட்ல எப்பவும் சூடான பால் நதி ஓடணும். அப்போ எங்கிருந்தோ சூடான பால் கொட்ட ஆரம்பிச்சது. அதனால சேட்டம்மா காலு சுட ஆரம்பிச்சது. அட, நிறுத்து நிறுத்து மந்திர கடாய், பால் குடுக்கறத நிறுத்து. 2 பேர் கால்லயும் சுடுற பாலால கொப்பளம் வந்துடுச்சு. ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க மௌனமா வலிய தாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து சீமா கதவு கிட்ட நின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க பேராசை சேட்டம்மா உங்களை எப்படி சுட்டுருச்சு பாத்தீங்களா? ஏதாவது மாயம் ஆகி இந்த வீடெல்லாம் தண்ணியில ரொம்பணும். பச்சை தண்ணி கடாயிலிருந்து கொட்டினதும் சேட்டானி தப்பிச்சாங்க. மந்திர கடாய், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. சேட்டம்மாவும் அங்க பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மந்திர கடாய் நிரந்தரமா மாயமாயிடுச்சு. நீ இல்லனா இன்னைக்கு நாங்க சுட்டு போயிருப்போம். எங்களை காப்பாத்திட்ட. அதனாலதான் இன்னையில இருந்து நீ கொட்டாயில இல்ல, எங்க வீட்ல வந்து இருங்க. அதோட தினமும் நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடா குடுக்கறேன். அந்த நாள்ல இருந்து சேட்டம்மாவும் அந்த பசங்களை நல்லா பாத்துட்டாங்க. நல்ல ஸ்கூல்ல படிக்க சேர்த்தாங்க. Thanks for watching.